முதல்வர் விஜய் அவர்களே, ஊழல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது வெறும் வெற்று வார்த்தையும் நாடகமும் தானா? பல மேடைகளில் பேசுகிறீங்க, நான் ஊழல் செய்ய மாட்டேன், என் கூட இருக்கவங்களையும் ஊழல் செய்ய விட மாட்டேன். கடைசியாக சட்டசபையில் என்ன பேசுனீங்க? இதற்கு முன்னாடி ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு பேசுகிறீங்க. நேற்று உங்கள் எம்எல்ஏவிடம் திமுகவின் எம்எல்ஏ செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் பேரம் பேசியதாக கார்த்தி, திருநாவுக்கரசு, ரமேஷ் உட்பட ஒரு 5 பேரை வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்கிறீங்க. அந்த 5 பேர் போக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் மீதும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கீங்க. சரி, உங்கள் எம்எல்ஏவிடம் அவங்க பேரம் பேசுனாங்க, அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சீங்க. இந்த செய்தி பாராட்டுக்குரியது, செய்ய வேண்டியது. ஆட்சி அமைச்ச நாள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் அதிமுக எம்எல்ஏவிடம் பேரம் பேசி இன்றுடன் சேர்த்து 6 எம்எல்ஏக்களை உங்கள் கட்சியில் சேர்த்து வச்சுருக்கீங்க. அதுவும் பேரம் தானே. அந்த 6 எம்எல்ஏக்களும் அதிமுகவில் போட்டிக்கிட்டு மக்கள் அவங்கள அந்த தொகுதியில் வெற்றி பெற செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஆட்சியை 5 வருஷம் நிலையாக கொண்டு போகணுன்னு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா பேசி அவங்கள ராஜினாமா செய்து அந்த கட்சியிலேருந்து விலக வச்சு நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க. முதற்கட்டமாக 4 பேரை சேர்த்தீங்க. மதுராந்தகம் தொகுதியைச் சேர்ந்த மரகதம் குமரவேல், பெருந்துறையைச் சேர்ந்த எஸ் ஜெயக்குமார், தாராபுரம் தொகுதியைச் சேர்ந்த பி சத்யபாமா, அம்பாசமுத்திரம் தொகுதியைச் சேர்ந்த இசக்கி சுப்பையா, இவங்க 4 பேரும் முதற்கட்டமாக அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்தாங்க. நீங்கள் அன்னைக்கே உறுப்பினர் கார்டு கொடுத்து உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க. அதெல்லாம் மிஞ்சுற வகையில் இன்றைக்கி விஜயபாஸ்கர் அன்கோ அவங்க பிரம்மாண்டமான விழா வச்சு உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்காங்க. இவங்க எல்லாம் சும்மா மக்கள் சேவைக்காக உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்காங்களா? இவங்க எல்லாம் தியாக சீலரா? எல்லாம் அவங்க பணம் செலவழிச்சிருக்காங்க, கடனில் இருக்காங்க. உங்கள்கிட்ட வந்தால் சம்பாதிக்கலாம் தானே அவங்க சேர்ந்துருக்காங்க. நீங்கள் எந்த பணமும் கொடுக்காமல் அவங்க உங்கள்கிட்ட வந்து சேர்த்துட்டாங்களா? நீங்கள் குதிரை பேரம் பேசலை. ஆளுங்கட்சி பேசுனா அவங்கள்ட்ட கொடுத்து சேர்த்தா அது தவறு கிடையாது. எதிர்கட்சிக்காரவங்க பேசுனா அது தப்பா? உங்கள் எம்எல்ஏவிடம் பேசுனாங்கன்னு 5 பேரை கைது பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த 6 எம்எல்ஏட்டும் யார் பேசுனா அது மக்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஏமாளிகள், நீங்கள் அறிவாளிகள். இன்றைக்கி உங்கள் கட்சியில் சேர்ந்தாங்களே பாஸ்கரன்கோ, கரூரை சேர்ந்த விஜயபாஸ்கர் அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கும் நில அபகரிப்பு வழக்கும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி விராலிமலை விஜயபாஸ்கர் இருக்காரே, அவர் டாக்டர். அவங்க கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். அப்போ அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக குட்கா விற்பனைக்கு லஞ்சம் வாங்கியிருக்கார். அது இன்னும் சிபிஐ விசாரணையில் இருக்குது. அவரை கேட்டாலே குட்கா விஜயபாஸ்கர் தான் மக்கள் சொல்லுவாங்க. இந்த ஊழல்வாதிகள்லாம் அதாவது இந்த தீர்ந்து போன சக்தியிலேருந்து தூய சக்தின்னு நீங்கள் சொல்கிறீங்கள, உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டா அவங்களாம் தூய சக்தியாக மாறிடுவாங்களா? உங்களுக்கே தெரியாமல் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. திமுக தீய சக்தி ஆட்சிக்கு வரலை, அது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். இப்போ நீங்களும் தீய சக்தியாக தான் மாறிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தூய சக்தியெல்லாம் கிடையாது, நீங்களும் தீய சக்தி தான். இன்னமும் விஜயபாஸ்கர் மாதிரி ஆட்கள், அடுத்த வேலுமணி வருவார், அவரையும் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் சேர்த்திங்கன்னா மக்களுக்கு இது மாற்றமே இல்லை, வெறும் ஏமாற்றம் தான். நீங்கள் தூய சக்தி இல்லை, நீங்களும் தீய சக்தி தான். தயவுசெய்து உங்களுக்கு வாக்களித்த மக்களை ஏமாற்றாதீங்க. இவங்களை ஒதுக்கி தள்ளுங்க. இவங்க இருந்தால் தான் அரசியல் நடத்த முடியும்னு எதுவும் இருக்கா? சொல்லுங்கள். இவங்க இல்லாமலும் அரசியல் நடத்தலாம். எத்தனையோ பேர் இருக்காங்க. அவன் நேர்மையானவங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் கட்சியில் சேருங்க. மற்ற கட்சியிலேருந்து சேருங்க, அது தப்பு இல்லை. நேர்மையானவங்களை தேர்ந்தெடுத்து சேருங்க. மக்களை ஏமாற்றாதீங்க. நிர்மல்குமார் அமைச்சர் அவர்களே, எங்கே இருக்கீங்க? நீங்கள் பணம் கொடுக்காம தான் இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் உங்கள் கட்சியில் சேர்த்தீங்களா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் செஞ்சாது தப்பு கிடையாதுங்க, மற்ற கட்சிக்காரங்க செஞ்சாது தப்பு. இந்த 6 பேரும் உங்கள் கட்சியில் சேர்ந்தாங்கல்ல, அவங்களையெல்லாம் நினச்சா எனக்கு பழைய பாட்டு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அந்த பாட்டை இப்போ கூட கேளுங்களே. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானே, நீங்கள்
அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்க உங்கள் ஆசை நெஞ்சை